இங்க ஒரு அம்மா அவங்களோட வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட பையன் சேர்ல இருந்து கீழ குனிஞ்சு அவனோட ரப்பர் எடுத்துட்டு இருக்கான். அப்ப சில மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா அவங்களோட வேலைய விட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த பையன் இவங்க போறதுக்கு முன்னாடி எப்படி கீழ குனிஞ்சிருந்தானோ அதே மாதிரி கீழ குனிஞ்சிட்டு இருக்கு. அப்ப அத பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பையனோட நடவடிக்கை கொஞ்ச நாளாவே சரியில்லை அப்படிங்கறத ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படிதான் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டுல தீ பிடிச்சிரும். அப்ப ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து அந்த தீ அணைச்சிட்டு இருக்கிறது இவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது சடனா அவங்க அம்மாட்ட ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்கறான். அது என்னன்னா, அம்மா ஒரு பன்னியோட மூளை எடுத்து மனுஷனோட உடம்புல வச்சோம்னா அதை நம்ம பன்னின்னு சொல்லுவோமா இல்ல மனுஷன்னு சொல்லணுமான்னு கேட்க அவங்க அம்மா இப்ப எதுக்குடா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கற அப்படின்னதும், இல்லம்மா எங்க சார் தான் சொன்னாரு, இப்போ ரீசெண்டா அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாங்களா, அதனாலதான் இப்படி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பையன் இன்னுமே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். உடனே அவங்க அம்மா பயந்து போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கால் பண்ணி விசாரிக்கும் போது அவன் ஒரு பாலத்துக்கு கீழே பார்த்ததா சொல்லுவானுங்க. அப்ப அங்க போய் பார்த்தா அவனோட சைக்கிள் மட்டும் தான் இருக்கும். ஆனா அவன் இருக்க மாட்டான். சரின்னு அந்த இடத்த சுத்தி நல்லா தேடி பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு டனலுக்குள்ள நின்னுக்கிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அதை பார்த்தது அவங்க அம்மாவும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இருந்தாலும் அப்போதைக்கு அவன்கிட்ட எதுவும் கேட்டுக்காம அவனை கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா அவன் கார்ல இருந்து கீழே குதிச்சிடுறான். ஆனா அதிர்ஷ்டவசமா அவனுக்கு பெருசா எதுவும் காயம் ஏற்படல. ஆனா அவனோட காதுல மட்டும் சின்னதா அடிபட்டுரும். அதனால அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப டாக்டர் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த காயம் இப்ப ஏற்பட்ட மாதிரி தெரியல, ரொம்ப நாளா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல அப்ப அவங்க அம்மாக்கு இன்னுமே பயமா போயிருது. ஒருவேளை ஸ்கூல்ல பசங்க யாராச்சும் புள்ளி பண்றானுங்க போல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு நினைச்சு அவன்கிட்ட அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அப்படி கேட்டதுமே அவன் இன்னுமே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி எதுவுமே சொல்லாம அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடான். அப்ப அவங்க அம்மா அவனை பிடிச்சு நிப்பாட்டி என்னடா ஆச்சு சொல்ற அப்படின்னதும் அப்போதான் சொல்றான் இவனோட டீச்சர் இவனை ரொம்பவே கொடுமைப்படுத்துறதாவும் அப்புறம் எனக்கு மனுஷ மொழிக்கு பதிலா பன்னி முளை இருக்குன்னு சொல்லி திட்டுறாருன்னு, அது மட்டும் இல்ல அந்த காதுல ஏற்பட்ட காயத்துக்கு கூட அவர் தான் காரணம்னு சொல்றான். சோ அதனாலதான் அந்த பையனோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான்.